பிஞ்சு கத்திரிக்காவா ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காவா தேடியில் செடியில் இருந்து பறித்தாலும் சரி, மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு பிஞ்சு கத்திரிக்காவை குடும்பத்துக்கு தேவையான பிஞ்சு கத்திரிக்காவை வாங்கிட்டு வந்து அதை ஒரு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும், பெரிய வெங்காயம்லாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே அறுத்து, பச்சை மிளகாய் தேவையான காரம், ஒரு குடும்பத்துக்கு எண்ணெய் எப்படி சாப்பிடுவாங்க, காரம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்களா அதிகமாக சாப்பிடுவாங்களான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கார மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தழை, இவ்வளோ தான். அப்புறம் கொஞ்சம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் தாளித்து விட்டு இந்த பிஞ்சு கத்திரிக்காயெல்லாம் அறுத்து போட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு வேக விட்டு, தக்காளி புளிப்பாக சாப்பிடுவாங்களா இல்லை புளிப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்களான்னு பார்த்துக்கணும். தக்காளி ரொம்ப அதிகம் போட்டால் புளிக்கும், கொஞ்சமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தக்காளி, அது கூட ஒரே ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் இல்லை ஒரு சின்ன புளி, ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன புளி கொஞ்சமாக, ஒரு புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி கொஞ்சம் வெந்த பின்னாடி உப்பு போட்டு இறக்கி அதை கடைஞ்சிட்டா சூப்பராக இருக்கும். அது என்ன சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம், இல்லை தோசைக்கு என்னத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மசாலா ஊற்றாமல் ஒன்றும் ஊற்றாமல் இது இப்படி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட வேண்டியதான். எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு வச்சு ஒவ்வொரு விதமாக சாப்பிட வேண்டியதா. ஒரே மாதிரி பருப்புக்குள்ளேயும் இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் கறி மசாலா அரைச்சி அதில் கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்றது, காய்கறி கூட கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி ஒரு நாள் ஒன்றுமே போடாமல் இப்படி கத்திரிக்காயை வேக வச்சு கடைஞ்சி கத்திரிக்காய் கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தனி டேஸ்ட்டு.